ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டே, 9 to 9 போர்ட்டல். ஸோ வந்துட்டு இன்னைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். நைட்டு 9 அந்த டைமில் கூட நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் வந்துட்டு அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்ன விஷஸ் இருக்குதோ அது ரொம்ப ஸ்ட்ராங்லி வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த விஷஸ் ஸ்ட்ராங்காக நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கேட்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பவர்ஃபுல் டே அன்னைக்கு யூனிவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பிரேஸ்லெட், பைல் நம்பர் 2 இந்த பிரேஸ்லெட். ஓகேங்களா? ஸோ 2 பைலில் வந்துட்டு உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணுமோ தாராளமாக சூஸ் பண்ணலாம். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 யாரெல்லாம் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணீங்களோ, ஸோ இந்த 9 to 9 போர்ட்டல் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். Don't dim to fit in. Okay, this is very good. First of all வந்துட்டு யூனிவர்ஸோட ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் என்ன தெரியுங்களா? உங்களுக்காக தனி ஸ்டாண்ட் எடுக்கணும். ஃபைட் ஃபார் யுவர் செல்ஃப். அதாவது உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. உங்களை பற்றி தனிப்பட்ட முறையில் பெருமையாக சொல்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஷையாக இருக்கீங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்கள் மேலே உங்களுக்கான கான்ஃபிடென்ட் இல்லை, ஹை செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது இல்லை. ஸோ இதனால வந்துட்டு நீங்கள் தனியாக நான் வந்து தெரிஞ்சேன் அப்படின்னா ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கீங்கள, அவங்களோட போய் சேர்ந்துக்கிறீங்க. ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் குரூப்போட நீங்கள் ஃபிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஜஸ்ட் பிகாஸ் உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒன்றா இருக்காங்க, உங்களோட மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஒன்றா இருக்காங்க, நான் மட்டும் தனியாக இருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும், என்னை பற்றி ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளும் அதே குரூப்லேயே போய் சேர்ந்துக்கலாம். ஆக்சுவலி வந்துட்டு பைல் நம்பர் 1 நீங்கள் காசிப் பண்ணுற பர்சன்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்துட்டு லைஃப்பை ஜாலியாக வாழணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பர்சன் தான் பாஸ்டில். பட் இந்த ஒரு காரணத்தினால நீங்கள் தனியாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால அந்த காசிப் பண்ணுற குரூப்போடே போய் சேர்ந்துடுறீங்க. ஓகே, நம்மளும் அவங்களோட போய் சேர்ந்துட்டோன்னா கடைசியில் நம்மளை பற்றி பேச மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் அ ரைட் டைம், லெட் கோ பண்ணுங்க. உங்களோட திறமைகளும் சரி, உங்களோட அந்த லைட் பிரைட்னஸுமே வந்துட்டு மறைஞ்சிருது பிகாஸ் ஆஃப் தட். ஓகேங்களா? See, you are born to shine. லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது, நிறைய அனுபவங்கள் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்களேன். இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புளோட ஃபிட் ஆகி இருக்கீங்கல்ல, அவங்க உங்களுக்கான பீப்புளே கிடையாது. கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் எதுவுமே வந்துட்டு உங்களோட பீப்புளே இல்லை. அவங்களாம் உங்களோட லைக் மைண்டட் பீப்புள்னு சொல்லவே முடியாது. அவங்க எல்லாரும் தான் உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு தடை. ஸோ இனிமேல் வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் குரூப்போட ஃபிட் ஆகணும்னு ட்ரை பண்ணாதீங்க. திஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். எஸ், உங்களோட கேள்விக்கு எஸ்ஆர் நோ அது மாதிரி ஏதாவது கேள்வி வச்சிருந்தீங்க, அதுக்கு பதில் வேணும் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து அப்படின்னா ஆன்சர் இஸ் எஸ். ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ், உங்களோட யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாமே எஸ் கொடுத்துருக்காங்க. அலைன் யுவர் லைஃப்.
சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்கள் லைஃபே வந்துட்டு குவைட் மெஸ்ஸியாக இருக்கு. எதுவுமே ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் இல்லை. எதை தொட்டாலுமே வந்துட்டு அது முழுமையாக முடிவடையலை. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸே பண்ணுறீங்க, இல்லை ஜாப் அது ரிலேட்டடாக பண்ணுறீங்கன்னா எல்லாமே பாதியிலே நிற்கிது. ஸோ அதுக்கான ரீசன் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், ஒரு செட் ஆஃப் நமக்குன்னு ஒரு கேங் இருக்கணும், நம்ம வந்து தனிமையாக தெரியக்கூடாது, இதில் தான் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களே தவிர உங்களோட ஓன் இண்டிவிஜுவல் லைஃப்பை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, எனக்கு உதவி செய்யலைன்னா என்ன, நானே தனியாக நின்று ஜெயிச்சுக்குவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. பைல் நம்பர் 1, கரண்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து அவ்வளோ வீக் ஆகியிருக்கு. கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்ட்ல நீங்கள் வெரி டாக்கட்டிவ், ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்திருப்பீங்க. பட் இப்போ ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு பேசுறதுக்கு கூட உங்களுக்கு அந்த குரலே வந்து ரொம்ப அப்படியே லோவாக இருக்கா. இது எல்லாமே காரணங்கள் டூ மச் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி அண்ட் மற்றவங்களோட எனர்ஜியை நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. தட் இஸ் அ ரீசன். ஸோ இது வந்து இன்னைக்கு ஆக்சுவலி வந்துட்டு இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் டே நான் சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க, என்ன விஷயம் வேணும் வேணாங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் முடிவெடுங்க. ஓகே, உங்கள் லைஃப்பில் என்ன பிரச்சனை, எந்த ஒரு விஷயம் அலைண்டாக இருக்குது, எந்த ஒரு விஷயம் அலைண்டாக இல்லை, இதை வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் நோட் பண்ணணும். ஆனால் அதை ஃபர்ஸ்ட் சரி பண்ணுங்க. பைல் நம்பர் 1, உங்களுக்கு நிறைய கோல்ஸ் இருக்குது, நிறைய லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, நிறைய ஆசைகள் இருக்குது. பட் அதுக்கு ஈக்குவலி இல்லை அதை விட அதிகமான நெகட்டிவிட்டியுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட லைஃப் ஸ்டைலில் இருந்து உங்களை சுற்றி என்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றணும்னு சொல்கிறாங்க. சொன்ன பார்த்தீங்களா, டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதைத்தான் சொல்கிறாங்க. ஸ்ட்ராங்காக டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது தேவை. ஒரு டீப் ஹீலிங் தேவைப்படுதுங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி வந்துட்டு இந்த 9 to 9 போர்ட்டல்ல இருந்து உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வரும், புது விஷயங்கள் நிறைய நடக்க போகுது, நிறைய தெளிவுகள் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு டீப் ஹீலிங் அதுக்குள்ள தேவை. நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு போகணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு growth இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் ஹீலிங் இருந்தால் மட்டும்தான் அந்த புது லைஃப்க்கு உங்களால் போக முடியும். ஓகே, நீங்கள் விருப்பப்படுறீங்களோ இல்லையோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நடக்க தான் செய்யுது. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அதாவது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு சில பேர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன் நம்ம வாழ்க்கை growth இல்லாமல் போகுது, நமக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்ம தான் அதுக்கு ஒரு பிளாக்கேஜாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு சில பேர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதை கண்டுபிடிச்சதோடு நிற்காம அதுக்கான ஒரு சொல்யூஷனை வந்து நீங்கள் கொண்டு வரணும். ஓகே, சரி, ஒரு புது வாய்ப்பு கொடுக்குறாங்க யூனிவர்ஸ். சரி, லுக் அட் த கார்டு. இந்த கார்டை பார்க்குறப்போ அவ்வளோ அருமையாக இருக்கு. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார நிறைய ஆசைகள் இருக்கா, பேஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அந்த பேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துட்டு செய்யுங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. அதை செய்யறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி டீப் ப்ராப்பர் ஹீலிங்கிறது தேவை. செல்ஃப் ரியலைசேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிட்ட இருந்து நீங்கள் விலகி நிற்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது வந்து உங்களுக்கு மேபி ரொம்ப ஹார்டாக இருக்கலாம்.
உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றுறது ரொம்ப ஹார்டாக இருக்கலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்து தான் ஆகணும். உங்களுக்காக ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஒரு சில சேஞ்சஸ் நீங்கள் வந்து செய்யணும் அப்படிங்கிறது வெரி ஸ்ட்ராங் மெசேஜ் இங்கே. ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேர் பைல் நம்பர் 1, எனக்கு அது இல்லை, என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து நல்லா வாழ்கிறாங்க, எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இல்லை எனக்கு கிடைக்கல, இந்த வார்த்தைகள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போவே ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா சரி, உங்ககிட்ட இருக்கிறத வச்சுட்டு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்ன கடவுள் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்ன பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணீங்களோ அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் டெவலப் பண்ணலாம். எப்பயுமே வந்துட்டு நீங்கள் வெளியில் மற்றவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை தான் பார்க்குறீங்க. மற்றவங்க என்ன லைஃப்பில் பண்ணுறாங்களோ அதை பார்க்குறீங்க, அதை பார்த்துட்டு உங்களோட கம்பேர் பண்ணுறீங்க. பட் உங்ககிட்டயே நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் இன்னும் டெவலப் பண்ண மாட்டீங்க. ஆல்வேஸ் கம்பேரிஷன்ஸ் வேண்டாம். ஓகே, இது வந்து உங்களோட கெரியர் விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபர்ஸ் சேஞ்சஸ் எல்லாமே வருது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேற வெளியூரில் இல்லைன்னா வந்து அப்ராடில் போய் ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஒரு பொறுப்புகள் உங்ககிட்ட கொடுத்துருக்கலாம். ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இனி கொடுப்பாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் வந்து இல்லை, நான் என் ஊரை விட்டு நான் போக மாட்டேன், நான் இந்த கம்பெனி விட்டு போக மாட்டேன், இல்லைன்னா நான் இதே ப்ராஜெக்ட் தான் நான் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களோட லைஃப்பில் இன்னும் நிறைய க்ரோத், நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். உங்களோட ரிலேஷன்ஷிப்லையுமே வந்து ஒரு ஸ்டபர்னஸ் இருக்கு, எதர் உங்களுக்கோ இல்லை உங்கள் பார்ட்னருக்கோ கொஞ்சம் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி தேவை. ஹீரோஃபேண்ட், ஓகே. சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ கரண்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் வந்து லேக் ஆஃப் லவ் இருக்கு. ரிலேஷன்ஷிப்னு கிடையாது, உங்களோட லைஃப்லேயே வந்துட்டு ஒரு நீங்கள் கேட்குற அந்த ஒரு அன்பு பாசம்ங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. அது கிடைச்சாலுமே வந்துட்டு உங்கள் கண்ணுக்கு அது ஃபேக்காக இருக்குது. இப்போ ஒரு சில பர்சன்ஸ் வந்துட்டு உங்கள் மேலே உண்மையிலே பாசமாக இருப்பாங்க, உண்மையிலே ப்ராப்பரான அஃபெக்ஷன் கொடுப்பாங்க. பட் ஆனால் உங்கள் கண்ணுக்கு அது ஃபேக்காக இருக்கிறதுனால நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த லவ் எனர்ஜி அப்படிங்கிறது டூ மச் ஆஃப் பிளாக்கேஜஸ் இருக்குது உங்களுக்குள்ளார. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி டீப் ஹீலிங் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி கொஞ்சம் முக்கியம். அண்ட் மோஸ்ட்லி வந்து பாசிட்டிவிட்டி தான் நீங்கள் வந்து அதிகமாக அட்ராக்ட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து அதிகமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலி கனெக்ட் ஆவீங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஹீலர் இல்லைன்னா ஒரு மென்டார் கிடைப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லிசன் பண்ணுங்க. அண்ட் ஒன் குட் நியூஸ் ஆல்சோ நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. கார்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஒரு சில சேஞ்சஸ், ஒரு சில ரியலைசேஷன் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாமே வந்து நல்லா இருக்கு. எனக்கு அவுட் சைட் நெகட்டிவிட்டிங்கிறது வரல. கார்ட்ஸில் நீங்கள் பார்க்குறப்போவுமே வெளியில் யாருமே தேர்ட் பார்ட்டி ஒரு இது பண்ணுறாங்க, உங்களை வந்து டம்ப் பண்ணுறாங்க, எல்லாம் செஞ்சாலும் ப்ராப்ளம்ங்கிறது உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இன்னைக்கு வந்த மெசேஜில் பைல் நம்பர் 1, இந்த ப்ராப்ளம் உங்கள் லைஃபோட க்ரோத்துக்கு தடையாக இருக்கிறது நீங்கள் தான். கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க, ஃபிசிக்கலியும் சரி, மென்டலியும் சரி, எமோஷ்னலி, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா இப்போவே ப்ரிப்பேர்ட் ஆகிக்கோங்க. இந்த 99 போர்ட்டலுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய நியூ பிகினிங்ஸ் நிறைய வரும். ஓகேங்களா? நிறைய சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும், ஒரு புது பிகினிங்ஸ் இருக்கும். அண்ட் எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் இருக்குங்க. குட் நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், குட் நியூஸ் இருக்கு. அண்ட் எஸ் கார்டு ஆல்சோ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் வந்துச்சு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் அப்படின்னா எஸ், நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 1 இன்னைக்கான ரீடிங் ரொம்ப நல்லா இருக்குது.
ஸோ நிறைய குட் நியூஸஸ் ஆல்சோ நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க, நிறைய சர்ப்ரைசஸ் ஆல்சோ உங்களுக்கு கிடைக்கும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான ஒரு ஹீலிங் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2, யூ ஆர் கம்ப்ளீட்லி பிளெஸ்ட். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பிளெஸ்டுன்னு சொல்கிறாங்க. டிவைன், ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் எல்லாருமே உங்களை வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருந்தாலும், ஒரு சேலஞ்சஸ் இருந்தாலும், கண்டிப்பாக அந்த இடத்துல டிவைன் உங்கள் கூடயே இருந்திருக்காங்க. எவ்வளவோ பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் வந்து இன்டைரக்ட்லி ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஈவன் கரண்ட்லி ஆல்சோ ஒரு சில பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து அந்த டிவைன் டைமிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களை பொறுத்த வரைக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எல்லாமே லேட்டாக தான் கிடைக்குது. பட் ஆனால் வந்துட்டு அதில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கம்பேர் பண்ண வேண்டாம் யாரோடையுமே. யூ ஆர் அண்டர் காட்ஸ் ப்ரொடெக்ஷன். வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நிறைய ப்ரே பண்ணுறீங்க, டெய்லி ப்ரே பண்ணுறீங்க, யூனிவர்ஸும் சரி கடவுளையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க. பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கான ஸ்ட்ராங் மெசேஜ் என்ன அப்படின்னா, என்னைக்காவது வந்து நீங்கள் உங்கள் மனசு சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? உங்களோட இன்னர் வாய்ஸை கேட்டிருக்கீங்களா? நீங்கள் போய் கடவுள்கிட்டையும் சாமிக்கிட்ட யூனிவர்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு எவ்வளோ வேண்டுதல் வைக்கிறீங்க, அதுக்கான பதிலை கேட்குறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கேட்கறதுக்கான பதில் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. உங்களோட இன்ட்யூஷன் மூலயமா உங்கள் மனசை என்ன சொல்லுதோ அதை வந்து கேளுங்க. அது மூலயமா தான் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து உங்களவே வந்துட்டு ஒரு ஒரு ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கணும். யூ நீட் டு ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? இன்னர் டெம்பிள். ஸோ அதைத்தான் சொல்கிறாங்க. இனிமேல் வந்துட்டு நீங்கள் உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுது அதை கேளுங்க. ஸ்ட்ராங்காக கேட்கணும் அப்படிங்கிறது தான் மெசேஜ். அதில் தான் எல்லா ஆன்சர்ஸுமே வந்துட்டு இருக்கும், எல்லா கைடன்சஸுமே இருக்கும். ஓகேங்களா? அண்ட் கரண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களோட லைஃப் எனர்ஜி, அதாவது உங்களோட எனர்ஜி வந்து ஸ்டக் ஆகியிருக்கு. ஸோ யூ நீட் டு ரிலீஸ் யுவர் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணணும். உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, நெகட்டிவ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? டூ சம்திங். ஒரே இடத்துல இருக்காதீங்க, பிடிச்ச விஷயங்கள் செய்யுங்க. ஓகேங்களா? அண்ட் செல்ஃப் கேர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து நான் தனிமையாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நிச்சயமாக நீங்கள் தனிமையாக இல்லை. உங்களுக்காக வந்துட்டு உங்களோட ஏஞ்சல்ஸ், டிவைன், ஆன்செஸ்டர்ஸ் எல்லாருமே கூட தான் இருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கான ஒரு சோல் ஃபேமிலி அமையும். இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய இனி அப்கமிங் மந்த்ஸ்லலாம் வந்து உங்களோட சரௌண்டிங்ஸே வந்து ஒரு அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். உங்களுக்கான ஒரு பீப்புள், உங்களோட சோல் ஃபேமிலின்னு சொல்லுவோம்ல, அவங்க வந்து கண்டிப்பாக உங்களோட இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து டெஃபினட்டாக உங்களோட பாசிட்டிவ்லையும் சரி உங்களோட நெகட்டிவ்லையும் சரி கூட இருந்து உங்களோட க்ரோத்துக்கு கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க.
ஓகேங்களா? ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. நீங்கள் இப்போ வந்து எமோஷ்னல் லெவலில் வந்து ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்கீங்க. ஸோ எமோஷ்னலி வந்து நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த பர்சன்ஸ் வருவாங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேபி நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய அந்த பார்ட்னர் அண்ட் அந்த ஃபேமிலி அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சோல் ஃபேமிலியாக இருப்பாங்க நிச்சயமாக. ஸோ வந்து இப்போ நீங்கள் இங்கே உங்களோட கரண்ட் லைஃப்பில் என்னென்னலாம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. சரி, உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், அதாவது ஒரே கெட்ட விஷயங்கள் மட்டுமே நடக்கலை, ஒன்லி நெகட்டிவ் மட்டுமே நடக்கலை, பாசிட்டிவ் ஆல்சோ நடக்குது தான். பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் வெறும் அந்த நெகட்டிவ் மட்டுமே ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து நெகட்டிவ் ரிமூவ் பண்ணிட்டு பாசிட்டிவ் மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மெசேஜை ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வர ஃப்யூச்சரில் பார்த்தீங்க வரனா அப்கமிங் டேஸ்லலாம் வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. ஒரு நல்ல நீங்கள் என்ன கேட்டீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் வந்து நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக கேட்க மாட்டீங்கிறது தான். டிவைன் என்ன சொல்றாங்க? என்ன வேணுமோ கேளு, நான் தரேன்னு சொல்றாங்க. உங்களை ப்ராப்பரா கைட் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன வேணும்னு கேட்கறதுலே குழப்பங்கள் வச்சுக்கிறீங்க. அதிலே ஒரு 10 ஆப்ஷனை வைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லைஃப்ல எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, எது வேணுமோ அதை டிவைன் கிட்ட ஸ்ட்ராங்கா கேட்கணும். அப்பதான் டிவைன் வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட கேள்விகள்லையுமே உங்களோட வேண்டுதல்லையுமே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும், ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். டிவைன் மேல நம்பிக்கை வச்சு கேட்கணும். அதை விட்டுட்டு சும்மா சாதாரணமா நானும் கேட்கிறேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அந்த பாசிட்டிவான ஒரு விஷயம் வரணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவான விஷயங்கள் போகணும். ஸோ அதனால தான் வந்துட்டு நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஓவர் திங்க் பண்ண வேண்டாம். அண்ட் வரக்கூடிய ஃபியூச்சரில் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அது உங்கள் ஃபியூச்சர் ரிலேட்டடான. ஓகேங்களா? அண்ட் ஈவன் வந்து இப்போ ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி அந்த சேலஞ்சஸ் வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா வெரி சூன் வரும். இது வந்து உங்களோட எதிர்காலத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. டெசிஷன் உங்களோடதாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு எது வேணும் எது வேணாங்கிறதுல ஸ்ட்ராங்காக நில்லுங்க. இது வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்துட்டு கண்டிப்பாக வருது. ஐ டோன்ட் நோ, இந்த டவர் கார்டு 2 டைம் வந்துட்டு எனக்கு முன்னாடியே ஷஃபிள் ஆச்சு, இப்போவுமே வந்துருச்சு, ஜம்ப் ஆகி வந்துச்சு. ஓகே, ஸோ அப்படின்னா வந்துட்டு வெரி வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். உங்களோட லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் எண்ட் ஆகுது. உங்களோட க்ளோஸ்ட் ஒன் யாரோ வேணா இருக்கலாம். உங்களோட க்ளோஸ்ட் ஒன் ரொம்ப வருஷமாக க்ளோஸாக இருந்திருக்கலாம். அவங்க வந்து உங்களோட வாழ்க்கைக்கு இப்போ வந்து அவங்க ஒரு தடையாக இருக்காங்க. அவங்க தான் உங்கள் க்ரோத்துக்கு ஒரு பிளாக்கேஜாக இருப்பாங்க. மேபி ஒரு சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். அந்த பர்சனோட கம்ப்ளீட்டாக கார்ட் கட்டிங் நடக்க போகுது. அவங்களோட நீங்கள் ஷேர் பண்ண எனர்ஜிஸ், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து கட் ஆகிடும். ஓகேங்களா? அண்ட் உங்களோட லைஃப்பில் ஒரு சில லாஸஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மேபி பீப்புள் இல்லைன்னா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் விஷயத்தில் ஏதாவது பண்ணீங்கன்னாலுமே ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் ஸ்டே அலர்ட். ஓகேங்களா? அண்ட் உங்கள் லைஃப்பில் ஒரு சில பீப்புள் உங்களை விட்டு போயிட்டாங்க, அவங்களோட வந்து நீங்கள் பேச்சுவார்த்தைகள் இல்லை. இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா பிரேக்கப் நடந்துருச்சு, இல்லைன்னா வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா டோன்ட் ஹோல்டு பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த டைமில் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, அது போகணும். அது போனால் மட்டும்தான் உங்களுக்கான அந்த பிளெஸிங்ஸ் 100% நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். லுக் அட் தீஸ் 2 cards. ஒரு கெட்டது விலகினதுக்கு அப்புறம் தான் நல்லது வரும்னு நான் சொல்லுவேன். ரைட்?
ஒரு நெகட்டிவ் விலகுனா தான் பாசிட்டிவ் வந்து அந்த இடத்துல வரும். ஸோ அப்போ உங்க லைஃப்ல வந்து ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஹாப்பினஸ், ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது இருக்குன்னா அதுக்கு தடையா இருக்கிற அந்த நெகட்டிவான விஷயங்கள் விலகுது. ஸோ இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ், ஹாப்பினஸை நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஒரு சில பீப்புளா இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில விட்டு விலகிறத தடுக்காதீங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு சக்சஸ், ஏதோ ஒரு ஹாப்பினஸ், கண்டிப்பாக ஒரு ஒரு கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஓகே, சரி. உங்க லைஃப்ல வந்து வரக்கூடிய டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்க ஏன் வந்து இந்த டெசிஷன் மேக்கிங் வந்து ஸ்ட்ராங்கா எடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, உங்களுக்கு மோர் தென் ஒன் ஆப்ஷன்ஸ் வரும். எதை நான் சூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ரொம்ப ஓவர் திங்க் பண்ண வேண்டாம். உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதுபடி கேளுங்க. நீங்க என்ன கேட்டீங்களோ, மேனிஃபெஸ்ட் பண்ணுனீங்களோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்குது. பைல் நம்பர் 2 உங்களுக்கு வந்து எப்படின்னா, நீங்க விருப்பப்படுறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு அது வேணுமோ வேண்டாமோ, மாறுதல்கள்ங்கிறது உங்க லைஃப்ல நடந்தே தீரும். ஓகேங்களா? அது உங்க நல்லதுக்கு தான் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும், பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்லயுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸஸ் தான் ஃபைனல். நிறைய வாய்ப்புகள் வரும், நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் வரக்கூடிய டேஸ்ல. ஸோ உங்களோட டெசிஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்டா எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு இவ்வளோ நல்லா ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாமல் இருந்துச்சுன்னா இனி வந்து நல்ல ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஆல். பைல் நம்பர் 2 நல்லா இருக்கு. கார்ட்ஸ் ஆக்சுவலி நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு நிறைய கைடன்சஸ் வரும், அது வந்து நீங்க ஹோல்டு பண்ணுங்க. யூனிவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்றாங்க அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் வைங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. ஐ திங்க் சூப்பராக தான் இருக்கு மெசேஜஸ் எனக்கு. ஹெல்த் வைஸ் பார்க்குறப்போ வந்துட்டு ஓவர் திங்கிங் மட்டும் வேண்டாம். ஓகேங்களா? நல்ல ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பைல் நம்பர் 2. உங்களுக்கு ஏதாவது இதை விட டீப்பாக இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்கிட்ட இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பர்சனல் ரீடிங் கூட எடுத்துக்கலாம் டெஃபினட்டாக. தேங்க்யூ.